பள்ளி மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வர்கள் பயன்படுத்தும் பாடப்புத்தகங்களின் விலையை உயர்த்திய விடியா திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பாடப்புத்தகங்களின் விலை சுமார் 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி. 1ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் 390 ரூபாயில் இருந்து 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மாநில கல்வி திட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகளை சேர்த்துள்ள பெற்றோர்கள் நிலை குலைந்து போயுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. பாடப்புத்தகங்களின் விலை உயர்வு தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களையும் பாதிக்கும். பாடப்புத்தகங்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற மக்கள் விரோத திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி பேச்சு. நல்ல கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமையும். கண்டிப்பா 26 எம்ஜிஆருடைய ஆட்சி, அப்போதைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். மீண்டும் திமுக திட்டங்களை நாம் செய்வோம் என்று சொல்லி கண்டிப்பா கடந்த அதிமுக ஆட்சியில் கோவையில் மட்டும் 6 அரசு கல்லூரிகளை கொண்டு வரப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பெருமிதம். மின் கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை என்று குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 1,33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கொலை குற்றங்களை மூடி மறைக்க முயற்சிக்கும் வகையில் காவல்துறை தலைவரை பேட்டி அளிக்க வைப்பதா? விடியா அரசுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடும் கண்டனம். ஆடு மாடு கோழிகளை அறுப்பது போல் மனித தலைகள் வெட்டப்பட்டு நாள்தோறும் அரங்கேறும் கொலைகள். வாடகை கொலையாளிகள் சர்வசாதாரணமாக எவ்வித பயமும் இல்லாமல் உலா வருவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய பின்பு மீண்டும் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதா என தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் சரமாரி கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே தேர் சரிந்து விழுந்து விபத்து. தேர் முற்றத்திற்கு வரும்போது தேர் தூக்கிய நபர்களின் கால் இடறி தேர் சரிந்து விபத்துக்குள்ளானது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சென்னாக்குளம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல். கல்லூரிக்கு வருவதற்கு போதிய அரசு பேருந்துகளை இயக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள். பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் வரும் 22ஆம் தேதி போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு. சாதிவாரி கணக்கெடுப்பு, செபி தலைவர் ராஜினாமா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். 2036ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 152 கோடியாக உயரும் என ஆய்வில் தகவல். 2011ஆம் ஆண்டு முதல் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருவதால் 15 வயதிற்கும் குறைவானோர் எண்ணிக்கை குறைந்து 60 வயதிற்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கை உயரும் என கணிப்பு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் வேகமாக பரவி வரும் குரங்கு காய்ச்சல். பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனம் செய்ய ஆப்பிரிக்க நாடுகள் முடிவு. ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு என்ற முத்தாய்ப்பான தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றம். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் போன்ற சிறப்பு சட்டங்களில் கூட ஜாமீன் வழங்கலாம் என பரபரப்பு கருத்து.
முறைகேடுகளின் கூடாரமாக மாறிவரும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம். கல்லூரி நிர்வாக ஊழியர்கள் நியமனம் உட்பட பல்வேறு நியமனத்தில் முறைகேடு என குற்றச்சாட்டு. நாட்டிலேயே முதல் முறையாக நீண்ட தூரம் விண்ணில் இருந்து பூமியில் பாய்ந்து துல்லியமாக தாக்கும் கௌரவ் குண்டுவீச்சு சோதனை வெற்றி. ஒடிசா கடற்கரை பகுதியில் பறந்த இந்திய போர் விமானம் Su-30 Mk-1 மூலம் ஏவப்பட்டு லாங்வீலர்ஸ் தீவில் துல்லியமாக இலக்கை தாக்கிய கௌரவ் குண்டு. ஈட்டி எறிதல் போட்டிக்கு தமிழகத்தில் போதிய விளையாட்டு மைதானங்கள் இல்லை என புலம்பும் தமிழக விளையாட்டு வீரர்கள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதில் தீவிரம் காட்டும் விடிய அரசு தனித்திறன் போட்டிகளுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என விளையாட்டு வீரர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ரவுடி ரோஹித்ராஜ் சுடப்பட்ட சம்பவத்தில் அவரது பாட்டி பரபரப்பு குற்றச்சாட்டு. சரிவர நடக்கவே முடியாமல் இருந்த ரோஹித்ராஜ் எப்படி போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி ஓட முடியும் என கேள்வி. பின்னாடானா டீப் சத்தத்தில் மாமூல் வாங்கினா ஆறு ஓட ஓட கையை வெட்டினா. சார் நியாயம், இது நியாயம் வேணும், எங்களுக்கு நியாயம் வேணும். இது போலீஸ் அராஜகம் ரொம்ப. இவங்களுக்கு அவார்டு வாங்கணும், ஸ்டார் வாங்கணும்னா நியாய நீதியாக பிடிச்சி இது பண்ணுங்க. மதுரை 3 மாவடி அருகே போக்குவரத்து சிக்னல் மத்தியிலேயே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. பயணிகள், பொதுமக்கள், கண்டக்டர், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் என அனைவரும் பேருந்தை தள்ளி சென்ற அவலம். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் சாதிய ரீதியாக தவறாக பேசிய பேராசிரியை மீது நடவடிக்கை கோரி 2வது நாளாக மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம். தமிழ்துறை பேராசிரியை ஜெயவாணிஸ்ரீ வகுப்பில் சாதிய ரீதியாக பேசியதாக புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகம். சுதந்திர தின விழா தொடர் விடுமுறையை முன்னிட்டு விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. விமான டிக்கெட்டுகளின் விலை சராசரியாக 2000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை பல மடங்கு உயர்வு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு மும்பை வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில். ஆகஸ்ட் 2 மார்க்கங்களிலும் இயக்கப்படும் ரயில்களுக்கு இன்று முன்பதிவு. கன்னியாகுமரி அருகே வாகன சோதனையில் சிக்கிய 3 கிலோ கஞ்சா. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கஞ்சா சிக்கும் நிலையில் கடத்தலில் ஆணிவேரை பிடிக்காமல் போலீசார் நாடகம் என மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே கள்ளத்தனமாக ஒயின் தயாரிக்க பதுக்கிய 80 லிட்டர் திராட்சை ஊறல் பறிமுதல். சுற்றுலா பயணிகளை குறிவைத்து செயல்படும் போலி மதுபான ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீஸ் மெத்தனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. கணக்கில் வராத 1,46,000 பறிமுதல் செய்து விசாரணை. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது மரணமடைந்தவர்களை நினைவு கூறும் நாள் இன்று கடைபிடிப்பு. 1947 பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட பொழுது உயிரிழந்தவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மக்கள் அஞ்சலி. நாளை மறுநாள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து SSLV D3 ராக்கெட்டை விண்ணில் ஏவும் இஸ்ரோ. பூமியை கண்காணிக்கும் EOS-8 செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் SSLV D3 ராக்கெட். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை வழங்குவோம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. வங்கதேச முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டுக்கு வெள்ளை மாளிகை மறுப்பு. வங்கதேசத்தில் நடக்கும் கலவரத்துக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அறிவிப்பு. ஐரோப்பாவில் அதீத வெப்பம் காரணமாக 2023ஆம் ஆண்டில் மட்டும் 47,000 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் மரணங்கள் இன்னும் அதிகரித்திருக்கும் எனவும் தகவல்.
எல்லை பகுதிகளில் உக்ரைன் நடத்தும் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தவிர்க்குமாறு ஈரானுக்கு மேற்கத்திய நாடுகள் கோரிக்கை. இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் விடுத்த கோரிக்கையை நிராகரித்தது ஈரான். அமெரிக்க பங்குச் சந்தைகள் டவ் ஜோன்ஸ் மற்றும் நாஸ்டாக் ஏறுமுகத்தில் வர்த்தகம். டவ் ஜோன்ஸ் 1%, நாஸ்டாக் 2.4% உயர்வு. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வெள்ளிப் பதக்கம் வழங்க சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த நிலையில் 3வது முறையாக தீர்ப்பு ஒத்திவைப்பு. யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தின் புகைப்படம் கசிந்ததால் படக்குழுவுக்கு கட்டுப்பாடு. குறைவான ஆட்களை படப்பிடிப்பு நடக்கும் இடத்தில் பயன்படுத்தவும், செல்போன்களை கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கவும் படக்குழு முடிவு.